நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. நல்லா தான் சார் எடுத்திருக்காங்க, சூப்பரா இருக்கு சார். நல்லா பார்க்கலாம் சார், நீங்க நிறைய வாட்டி பார்க்கலாம், சலிக்காம பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல சார், நல்லா ஆக்டிங் கிளாஸ்லாம் கத்துக்கிட்டு முறைப்படி நல்லா சார் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு சார், லவ் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் கூட நல்லா இருக்கு சார். கிளைமேக்ஸ் இப்படிலாம் பண்ணுவாரா, ரியல் லைஃப்ல பண்ணுவாரா, கிளைமேக்ஸ்ல பண்ணுவாரா, நல்லா இருக்கு சார். இருக்கு, அதான் கதை கேட்ட மாதிரி தான் சார் இருக்கு. ஸோ நீங்க நான் பார்க்கலாம் சார். சார் நல்ல ஒரு எஃபெக்டிவ் ரோல் தான் சார். நல்லா எல்லாருமே எல்லாருக்குமே கரெக்டான கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க சார். எல்லாம் நல்லா இருக்கு சார். லவ் சாங் சரி, கிளைமேக்ஸ் சாங் சரி, சூப்பரா இருக்கு சார். எல்லாமே எமோஷனலா இருக்கு, ஹார்ட் டச்சிங்கா இருக்கு சார். கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வரும், சூப்பரா இருக்கும் ஒரு சாங், நீங்க போய் பாருங்க சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல தான் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் ஹாஃப் தான் சார் நம்மளுக்கு எப்பவுமே காட்டும்ல, அந்த மாதிரி சார். நல்லா பார்க்கலாம் சார், நிறைய பார்க்கலாம் சார். ஐபிஎல் மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு படம். நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்குன்னு தான் என்னோட வேண்டுதல். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸோட பையன் படம் இந்த அளவுக்கு எடுக்க முடியும்னு காமிச்சிருக்காங்க. அந்த டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தவருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த படம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே மறக்காத இந்த படத்தை வந்து பாருங்கள். ஒரு லாக் அப் டெத் எப்படி காட்ட முடியும்னு இந்த படம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும். வாசனுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு படம். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் வீரன் ஒரு படம் கமிட் ஆகி கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் தோல்வி தான் என்றைக்குமே வெற்றி. இந்த படம் ஃபஸ்ட்டு படம்னால ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக நடிச்சிருக்காரு. ஒரு 10 மூவி ஆக்ட் பண்ண மாதிரி இந்த படம் இருக்குது. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அபிராம் கேரக்டர் நல்லா இருக்காங்க, மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. பைக் ரேஸ் வந்து ஒரு ஷார்ட்டாக தான் வச்சுருக்காங்க, அதான் ஒரு வருத்தம். ஆனால் இந்த படத்தில் என்ன காட்ட முடியும் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. மொத்தமாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் படத்தை. படம் ஐபிஎல் பார்த்தேன், நல்லா இருக்கு. டைரக்ஷனை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்காங்க. அதனால் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டிடிஎஃப் வாசனுக்கு இது இப்போ ஒரு பெஸ்ட்டு ஓப்பனிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. புரியல. மியூசிக் சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருக்குது. படம் நல்லா இருந்திருக்கு, நல்ல ஓப்பனிங்காக இருக்கும். ஆமாம், பைக் ரேஸ் ஒன்று இருக்குது, அது நல்லாவே வந்திருக்குண்ணா, நல்ல ரியலாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்குண்ணா. பெருசாக போர் அடிக்கல, எங்கேயுமே விறுவிறுப்பாகவே போகுது. நான் பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது, நல்லாவே நடிச்சிருக்காரு. ஸோ நல்லா தான் இருக்கு. பைக் ரேஸ் மாதிரிலாம் இருக்காது ப்ரோ, நல்லா நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக தான் இருக்கு. எது ப்ரோ? நல்லா தான் இருக்கு. அப்படியெல்லாம் தெரியல ப்ரோ, நல்லா படம் மாதிரி பண்ணல. ஒரு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு. இதில் வந்து மெயினாக என்னன்னா வில்லன் கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குது. கோயம்பேடு லைன் முத்தா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து டிடிஎஃப் வாசனுக்காக தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா எங்கள் அண்ணனே எங்கள் கோயம்பேடுலேருந்து வந்து நடிச்சிருக்காரு வில்லன் கேரக்டராக. சூப்பராக இருக்குது, படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. வந்து பாருங்கள், வந்து பார்த்தா தான் தெரியும். நைட்டு ரோகிணியில் வந்து செலிப்ரேஷன் இருக்குது, வாங்க, சூப்பராக இருக்கும். வில்லன் கேரக்டர்னா அவர் தாங்க மெயின். அவர் இது பண்ண சூப்பராக பண்ணியிருக்கு. காட்டியிருக்காங்க, லாஸ்ட் சீனு பைக் ரேஸஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குங்க, நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருந்ததுப்பா. சூப்பராக பைக் ரேஸ் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கலாம். இந்த படத்தில் நான் உதவி இயக்குனராக வேலை பார்த்துருக்கேன். ஒரு 2 ஆண்டுகளாக நாங்கள் வந்து இந்த படத்துக்காக ரொம்ப வேலை செஞ்சோம். இன்றைக்கி இந்த ஷோ நான் பார்க்க வந்தேன், முதல் ஷோ. ரசிகர்களோடு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என் நண்பர்கள் எல்லாருக்குமே நான் கூப்பிட்டு வந்திருந்தேன், அவங்களும் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு என்ன சார்? வாசன் வந்து முடிஞ்ச அளவு அவருடைய எஃபோர்ட் நல்லா போட்டு நடிச்சிருக்காரு.
நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ரேசிங் சீன் கூட நாங்கள் எடுத்திருந்தோம். அந்த சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு 4 சாங் இருக்குது சார். ஒரு சின்ன சாங்கு, அது இல்லாமல் ஒரு 4 பெரிய சாங், மொத்தம் 5 சாங்கு. 5 சாங்குமே நல்லா இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இருக்குது சார். ஒரு 7-8 நிமிஷம் வரும் அந்த சீக்வன்ஸ். நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காரு. சாங்ஸ் தான் கொஞ்சம் நடுவில் வந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை, நல்லா முதிர்ந்த நடிகர்கள் மாதிரி தான் இருக்கு. நல்லா பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனால் வந்து ஒரு புதுமுகம் ஹீரோவை நடிச்சுக்கிறாங்க. இந்த கதையாக பார்த்தாக்கா கிஷோர் தான் ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து முழுக்க முழுக்க கிஷோரை சார்ந்து தான் கதை நகருது, ட்ராவல் ஆகுதே வந்து கிஷோர் தான். அதனால் கிஷோர் தான் ஹீரோ. நல்லா இருந்தது படம். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரில, இன்ட்ரெஸ்டாக போச்சு. நல்லா இருந்தது, பக்காவாக இருந்தது எல்லாமே. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரில, எல்லாமே சூப்பராக இருந்தது. மியூசிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது, என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆமாம் இருக்கு, 2-3 சீன் இருக்கு, அதுவுமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதுவுமே பக்காவாக இருந்தது, செமையான மேனேஜ் பண்ணி நடிச்சிருந்தாரு. அவருக்கு இன்ட்ரெஸ்டாக கொடுக்குற மாதிரி. பார்க்கலாம் கண்டிப்பாக. படம் சூப்பராக இருக்குண்ணா. நாங்கள் நினச்சதை விட சூப்பராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா 100 நாள் படம் ஓடுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். சூப்பராக இருக்குண்ணா. அந்த பைக் சீன்லாம் வாரி தூக்கி அச்சிச்சுண்ணா. ஃபைட்லாம் சூப்பராக இருக்குண்ணா. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கு, படமே சூப்பராக இருக்குண்ணா. பார்க்கலாண்ணா. இன்னும் நிறைய வாட்டி கூட பார்க்கலாம், எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம் படம்.